வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 2015 டாப் 10 திரைப்படங்களுடைய பட்டியலை இந்த எபிசோடில் பார்க்கலாம். இது வந்து கலெக்ஷன் வைஸ் நல்லா இருக்கணும், அதே மாதிரி மனதுக்கு நெருக்கமாகவும் இருக்கணும், ஓரளவுக்கு அது வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டாவது இருக்கணும். ஒரு குட் அட்டம்ப்டாக இருக்கலாம், அது மூலமாக சமூக கருத்துக்களுக்கு வந்து வலு சேர்க்கிற விதமாக காட்சி ஊடகத்தின் வழியாக சொன்ன திரைப்படங்களாக இருக்கலாம். ஸோ 2015 ஓரளவுக்கு எதிர்பார்ப்பையும் மனதுக்கு நெருக்கமான ஒரு சில திரைப்படங்களை இந்த டாப் 10 பகுதியில் வந்து நம்ம பார்க்கலாம். 2015 டாப் 10 வரிசையில் 10வது இடத்தை நானும் ரவிதான் திரைப்படம் பிடிக்கின்றது. இந்த திரைப்படம் வந்து விஜய் சேதுபதி அண்டு நயன்தாரா பேர் அப்படின்றப்ப இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாடல்கள் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லுமே அந்த விஜய் சேதுபதி அண்டு காது கேட்காத நயன்தாரா அந்த ரொமான்ஸ் வந்து நிறைய ரசிகர்கிட்ட வந்து பேசப்பட்டது. ஸோ 10வது இடத்துல நானும் ரவுடி தான். 9வது இடத்தில் கொம்பன். ஒரு மருமகனுக்கும் மாமனாருக்கும் உள்ள ஒரு பாசத்தை மிக அழகாக வெளிப்படுத்திய ஒரு திரைப்படம் இது. வசூல் ரீதியாகவும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆன படம் தான் சொல்லுவேன். லக்ஷ்மணனுடைய நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது அப்பாவுக்கும் கணவனுக்குமான அந்த சண்டையின் போது வந்து ஒரு பயஸ்டாக இல்லாமல் கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி லக்ஷ்மிவேணனுடைய அந்த நடிப்பு வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஸோ ரசிகர் மத்தியிலும் கொம்பனுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து 9வது இடத்தை பிடிக்கின்றது. 8வது இடத்தை பிடித்த திரைப்படம் எதுவென்றால் காஞ்சனா 2. காஞ்சனா 1 வந்து சக்ஸஸ், காஞ்சனா 2 வந்து பெரிய அளவு சக்ஸஸ்லாம் இருக்காது, அரைச்சமாக தான் இருக்க போகிறாங்க. அப்படின்றப்ப சென்னை குமரன் தேட்டரில் வந்து குடும்பமாக வந்து தேட்டருக்கு வந்து வீட்டில் இருக்கிற குட்டி குசுமான்லேருந்து எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு திரைப்படம் வந்து இந்த கடந்த வருடத்தில் வந்து காஞ்சனா 2 திரைப்படத்தை சொல்லலாம். காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்ட இந்த பேய் ஜானர் திரைப்படம் வந்து மிகுந்த வசூலை வந்து பெற்றுத்தந்ததோடு லாரன்ஸ் வந்து ஒரு வசூல் மன்னன் அப்படின்ற அளவுக்கு ஒரு முத்திரையும் இந்த திரைப்படம் வந்து பெற்றுச்சுன்னா அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஸோ 2015 டாப் 10 வரிசையில் வந்து நாம் வந்து அடுத்தது வந்து 7வது இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து ஓகே கண்மணி. ஸோ மணிரத்னம் வந்து நிறைய தோல்விகளை கொடுத்துட்டு இருக்கிறப்ப அவர் வந்து இது மாதிரி ஒரு லவ் ஜானரில் வந்து ஒரு படம் எடுக்கிறான்றப்ப இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. ஸோ இது அலைபாயுதே பாணியில் உள்ள படம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த படத்தும் வந்து படத்துக்கான பாடல்கள் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த திரைப்படத்தில் வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அண்டு துல்கர் அண்டு நித்யா ஸ்ரீனுடைய துரு கண்கள் ஸோ இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. பிசியோடைய ஒளிப்பதிவு இன்னும் கூடுதல் பலத்தை கொடுத்தது. ஸோ இந்த திரைப்படம் வந்து 7வது இடத்தை வந்து 2015 வந்து பிடிச்சதுன்னு சொல்ல முடியும். முக்கியமாக காதலர்கள் இந்த திரைப்படத்தை வந்து கொண்டாடி தீர்த்தார்கள், கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்றே சொல்ல வேண்டும். ஸோ அதன் பிறகு 6ஆம் இடத்தை பிடித்த 2015 டாப் 10 வரிசையில் வந்து 6வது இடத்தை பிடித்த திரைப்படம் வந்து பாபநாசம், கமலின் பாபநாசம். அதாவது குடும்ப பாங்கான திரைப்படங்கள் வந்து கமலுக்கு வந்து மிக குறைவு. அந்த வகையில் வந்து பாபநாசம் வந்து குடும்பத்தோடு வந்து போய் பார்த்தாங்க. மிக முக்கியமாக மகள்களை பற்ற அத்தனை தகப்பன்களுமே குடும்பத்தோடு போய் பார்த்தாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தால் இப்படிலாம் நடந்துடும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த திரைப்படம் வந்து உறுதுணையாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த திரைப்படம் திருஷ்யம் மிகப்பெரிய வெற்றி. ஸோ அது வந்து தமிழில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஒரு திரைப்படத்துக்கு போய் கமலன் கௌதமி வந்து ரொமான்ஸ் பண்ணாங்க. முதல்ல வந்து நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ குடும்பமாக போய் பார்த்த கமல் படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாபநாசம் என்றால் அது மிக இல்லை. ஸோ அடுத்ததாக வந்து வருட ஆரம்பத்தில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய திரைப்படம் என்றது ஐ. ஸோ இதுதான் வந்து டாப் 10 வரிசையில் வந்து 5ஆம் இடத்தை பிடித்திருக்கின்றது. இந்த திரைப்படத்துக்கு வந்து விக்ரமுடைய அந்த உருவ அமைப்பு வந்து போஸ்டர்ஸாக வரும்பொழுதும் ஒல்லியாக இருக்கிற விஷயங்களும் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. பாடல் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலத்தையும் சப்போர்ட்டையும் கொடுத்ததுன்னா அதில் வந்து மிக இல்லை. அதே மாதிரி இதுக்காக வந்து காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து இதில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திரைப்படம் வந்து 2015 வந்து 5வது இடத்தை டாப் 10 வரிசையில் வந்து 5வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அதன் பிறகு யாருமே எதிர்பார்க்காத ஒரு திரைப்படம் வந்து 4ஆம் இடத்தை பிடிக்கின்றது. இந்த திரைப்படம் வந்து 3 வருட கால போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணி பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுத்த ஒரு திரைப்படம் வந்து பாகுபலி. இந்த திரைப்படத்துக்கு வந்து 2ஆம் பாகத்திற்கான லீடோடு இந்த திரைப்படத்தினுடைய கிளைமாக்ஸ் வந்து சப்புன்னு முடிச்சாலும் கூட இந்த திரைப்படம் இப்படி ஒரு கிளைமாக்ஸை இது எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னா அந்த பிரம்மாண்டத்திற்காகவும் அந்த
அந்த கதை சொன்ன விதத்திற்காகவும் இந்த திரைப்படம் பாகுபலி திரைப்படம் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, தெலுங்குலையும் சரி, ஹிந்திலையும் சரி நல்லாவே சக்கப்போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ 2015 டாப் 10 வரிசையில் வந்து 4ஆம் இடத்தை வந்து பாகுபலி பிடித்திருக்கின்றது. அதே மாதிரி 3ஆம் இடத்தை பிடித்த திரைப்படம் எதுவென்றால் அது தனி ஒருவன். ரீமேக் ராஜான்ட்டு அவரை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணாங்க. ஸோ அதிலிருந்து வந்து ஒரு வெளிவந்து ஒரு வெற்றியை சுவைத்த ஒரு இயக்குனருடைய பேச்சு எப்படி இருக்குன்றப்ப அவருடைய ப்ரெஸ் மீட்டில் ஒரு கண்கலங்கி பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. ஜெயம் ரவி வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய பலம் வந்து சுபாவுடைய திரைக்கதை ரொம்ப, அதாவது அவங்க நயன்தாராவுக்கும் அவங்களுக்குமான அந்த ரொமான்ஸே ரொம்ப நல்லா, அதை வெளிப்படுத்துகிற விதம் அதை விட ரொம்ப நல்லா இருந்தது. மிக முக்கியமாக பாடல்கள் வந்து மிகப்பெரிய பலத்தை இந்த திரைப்படத்திற்கு ஏற்படுத்துச்சு. ஸோ எல்லாமே ஒன்றா வந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி. மிக முக்கியமாக அரவிந்த் சாமி வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மாசான வில்லன் ரோல் வந்து பண்ணார். அதோட அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் அப்படி தட்டி விட்டு போகிற சீனில் வந்து மிகுந்த வரவேற்பை பெற்ற திரைப்படம் ஸோ தனி ஒருவன். அதன் பிறகு 2015 டாப் 10 கலக்கல்ல வந்து 2வது படம் வந்து காக்கா முட்டை. நிறைய உலக திரைப்பட விழாக்களில் கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு ஹைப் ஏற்றி ஒரு நாள் ரிலீஸ் பண்ணாங்க போன வருஷம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து, அதே மாதிரி மக்களும் குடும்பத்தோடு போய் இது வந்து திரைப்படத்தை கொண்டாடினாங்க. மிக முக்கியமாக இந்த பீஸாவுக்காக அவங்க அலையிறப்ப விழித்திரையில் வந்து கண்ணீர் மங்க இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் வந்து கொண்டாடினாங்கன்னா அதில் வந்து மிக இல்லை. அதை விட அதில் வந்து ஆயா சுட்ட பீஸாவே ரொம்ப நல்லா இருந்தா அந்த பையன் வந்து சலிச்சிட்டு இந்த குட்டி பையன் சொன்னது வந்து மிக நெகிழ்ச்சியாக இருந்தது. மிக முக்கியமாக அம்மா கதாபாத்திரத்தில் எடுத்த ஐஸ்வர்யா வந்து பின்னி இருந்தாங்க. விளிம்புநிலை மனிதர்களுடைய யதார்த்த வாழ்வியலை வந்து மிக அழகாக பதிவு செய்த ஒரு திரைப்படம் காக்கா முட்டை. ஸோ 2015 டாப் 10 வரிசையில் முதலிடத்தை பிடித்த படம் வந்து குற்றம் கடிதல். இந்த திரைப்படம் ஏன் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்ததுன்னா, ஒரு சமூகத்திற்கு ஒரு சில விஷயங்களை காட்சியின் ஊடகத்தின் வழியாக சொல்கிறது வந்து ஒரு பெரிய கலை. அதில் வந்து இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெற்றுச்சு. மிக முக்கியமாக ஒரு வாதியாருக்கும் ஒரு மாணவனுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மிக அழகாக சொல்லிச்சு. அதனால் ஏற்படுற இடர்பாடுகள், அதை சந்திக்கிற பிரச்சனைகளை மிக விரிவாக இந்த திரைப்படம் அலசியது. அது மட்டுமல்ல, கிளாஸ் டீச்சர் வந்து வஜினானா என்னன்ட்டு வந்து அதை நடத்துகிறப்ப அந்த பொண்ணு ஒன்று வந்து அதை கவனிக்கிறதும், அதே மாதிரி அந்த பையன் வந்து கண்ணில் தண்ணியோடு அந்த காட்சியை பார்க்குறதும், மிக முக்கியமாக சின்னஞ்சிறுக்கிலேயே பாடல் வந்து ஒரு கனத்த இதயம் கொண்டவர்களுக்கு வந்து ஒரு மயிலிறகை வருடியது போல இந்த பாடல் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது. குற்றம் கடிதல் வந்து 2015 வந்து, அதாவது கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இவ்வளோ படங்கள்லாம் ஜெயித்தாலும் கூட காக்கா முட்டை, குற்றம் கடிதல் போன்ற திரைப்படங்களும் இந்த தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் சினிமாவிற்கும் தேவை என்பதை தான் ஜாக்கி சினிமா மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. ஸோ டாப் 10 வந்து இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து யாரையும் புண்படுத்துகின்ற நோக்கத்தில் இது வந்து அமைக்கப்பட்டதல்ல. இதற்கு பின் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கின்றது. ஸோ இது வந்து ஜாக்கி சினிமாஸனுடைய டாப் 10. இதுவே இறுதி அல்ல, இது என்னுடைய அபிப்பிராயம் மட்டுமே. இதில் மாற்று கருத்துள்ளவர்கள் வந்து இருக்கலாம். பட் இருந்தாலும் இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ததாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தினுடைய வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி, உங்கள் ஜாக்கி ஷேகர். நன்றி, வணக்கம்.